அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு முறை அடுத்த வீடியோ டியூட்டோரியல்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் பல கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை ஒரே தடவையில் பயன்படுத்த இருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் தொடர், தெரிவு, மீளலும் செய்திகளை தனித்தனியே நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் எல்லாம் ஒரு தடவையில் பயன்படுத்தக்கூடிய உதாரணங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பிரச்சினை 35. இது வகுப்பு ஒன்றில் உள்ள 30 மாணவர்களிடம் 2 பாடப்புள்ளிகளை உள்ளீடாக வழங்க கேட்டு அவற்றின் சராசரியினை ஒவ்வொரு மாணவருக்கும் வெளிப்படுத்தல். இதற்கான கோடை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய புரோகிராமானது 30 மாணவர்களுக்கும் 2 புள்ளிகளை உள்ளீடாக வழங்க கேட்கும். ஏற்கனவே எங்களுக்கு 2 புள்ளிகளை உள்ளீடாக வழங்க கேட்டு அதனுடைய சராசரியை பெற்றுக் கொள்வதற்கான புரோகிராமை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது அதனை 30 தடவைகள் கேட்க வைப்பதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுகின்றோம். இதற்காக வேண்டி நீங்கள் while லூப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம், அதே நேரம் for லூப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்பொழுது நான் for லூப்பினை இதற்காக பயன்படுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய ப்ரோக்ராம் 30 தடவைகள் ரன் பண்ண வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது for இன் 2 கீவேர்ட் கட்டாயம் வரும். நம்பர் ரேஞ்ச் 1 தொடக்கம் 31. ஆகவே 30 தடவை ரன் பண்ணும். ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணக்குள் மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2 என இன்டிஜர் மாறிகளினை உள்ளீடாக வழங்க கேட்டு அவற்றின் சராசரியினை பெற்று எனக்கு சராசரியினை ஒவ்வொரு தடவையும் வெளியீடாக தரும். இனி நாங்கள் ஒரு 4 என நான் வழங்கி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 4 என நாங்கள் வழங்கினால் இது 3 தடவைகள் இந்த ப்ரோக்ராம் என்னிடமிருந்து 2 தடவைகள் மார்க்ஸினை உள்ளீடாக வழங்க கேட்கும். இப்பொழுது மார்க்ஸ் 1 45 என்று 56. இப்பொழுது மீள 45 65. இப்பொழுது மீள 89 65. ஆகவே 3 தடவைகளுக்கு பிற்பாடு எனது ப்ரோக்ராம் எண்டாகி மீள தனது நிலையை அடைந்திருக்கின்றது. இதை நாங்கள் 36வது பிரச்சனையை பார்க்க இருக்கின்றோம். இது 30 மாணவர்களிடம் பாடப்புள்ளிகளை உள்ளீடாக வழங்க கேட்டு அந்த புள்ளிகளானது சராசரி, புள்ளிகளின் சராசரி 50க்கு சமனாக அல்லது அதிகமாக இருந்தால் பாஸ் எனவும், அதிகமாக அல்லது சமனாக இருந்தால் பாஸ் எனவும், குறைவாக இருந்தால் ஃபெயில் எனவும் வெளியீடு செய்வதற்கான நிரலில் இதனை நாங்கள் பின்வருமாறு பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் for நம்பரின் ரேஞ்ச் 1,3. இப்பொழுது 30 தடவைகள் புள்ளிகளை 2 தடவைகள் உள்ளீடாக வழங்க கேட்டு எங்களுக்கு அப்புள்ளியின் சராசரியினை பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு தடவையும் அந்த சராசரி 50 விட அதிகமா என பரீட்சிக்கும். 50 விட அதிகம் எனில் பாஸ் எனவும், 50 விட குறைவு எனில் ஃபெயில் எனவும் எனக்கு வெளியிட்டு தரும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், for லூப்பின் டபுள் கோலோன் இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய செயற்பாடு. ஆகவே ஒரு இன்டென் விட்டுத்தான் கிடைக்கும். அதே மாதிரி இஃப்பும் கூட. இஃபினுடைய டபுள் கோலோன் வருமாக இருந்தால் இந்த பிரிண்ட் என்பது இஃப்புக்குள் இடம்பெறக்கூடிய செயற்பாடு என்கின்றபடியால இஃபிலிருந்து ஒரு டெப் இடைவெளிவிடப்பட்டு காணப்படும். அதே மாதிரி எல்ஸும் கூட. இனி நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரன் பண்ணினால் எங்களுக்கு 30 தடவைகள் கேட்கும். ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 தடவைகள் ரன் பண்ண வைப்பதற்காக வேண்டி இது 3 கொடுத்து நாங்கள் ரன் பண்ணுகின்றேன். F5. இப்பொழுது என்னிடம் இது வெளியீடாக இந்த மார்க்ஸ் கேட்கும். நான் 45, 65 பாஸ். இந்த மார்க்ஸ் திரும்பி என்னிடம் புள்ளி கேட்கின்றது 89. இப்பொழுது நான் 56. இத்துடன் எனக்கு பாஸா ஃபெயிலா என்பதை தந்துவிட்டு எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகும். இனி நாங்கள் அடுத்த பிரச்சனைகளை பார்ப்போம்.